தமிழகத்துல மருத்துவர்கள் ஷார்ட்டேஜா இருக்கு. இப்போ பிரச்சனையே டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லையே. கண்டினியூஸா இந்த விக்னேஷ்ங்கிற அந்த ஆளோ அவருடைய தாயாரோ நெக்லெக்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தவறு செய்த நபர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மெடிக்கல் கவுன்சில் ஒரு புகார் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவமனையில் அவர் வேலை செய்வதாகவும், எத்தனை ஆபரேஷன் திமுக கண்ட்ரோல் பண்ற மருத்துவமனையில் பண்றாரு. பொதுவாக மீடியா திராவிடியன் ஸ்டாக்கோட அறிவாலய அடிமைகள்னே நான் சொல்லுவேன் மீடியாவை. என்ன கேவலம் சார். வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண் திராவிடியன் ஸ்டாக். நான் சொல்கிறேன், ஈவேரா தலைமையில் சிஎன் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் சேலத்தில் முதல் தீகா மாநாட்டில் இருந்து கொண்டால் சென்னை ராஜன் ஆளவன்பட்ட தேச துரோகிகளில் நீங்கள் யூஆர் ஆன்டி இண்டியன். உதயநிதி ஸ்டாலினை போல ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நபர், அநாகரிகமான நபர் யாரும் கிடையாது. ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் உதயநிதிக்கு எதிராக சொல்லலாம். ஆல் அப்யூசிவ் வேர்ட்ஸ் இன் தி டிக்ஷனரி கேன் பி யூஸ்ட் அகேன்ஸ்ட் திஸ் irresponsible. உங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில விஜயோட பருப்பெல்லாம் வேகாதீங்க அப்படின்னு, அப்புறம் வேற யார் பருப்பு வேக? வீட்டுக்குள்ளே பிரிவினைவாதம் உள்ளவர்கள். இது தமிழர் தலைவர் ஈவேரா பக்கம் 35 படிங்க, அதையும் விஜய் ஏற்றுக்கிறாருன்னு சொல்லுவேன். 35 முதல் வரியே என்ன ஆரம்பிக்குது? நீங்கள் ஈவேராவை முழுசா படிங்க, வனவாசம் புஸ்தகத்தை படிங்க. எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதினது. தமிழை கேவலமாக பேசினது ஈவேராவை தவிர வேறு யாரும் கிடையாது. தூர்தர்ஷன் ஃபங்க்ஷனில் ஏதோ ஆளுநரோட தப்பு இல்லை, பாடினவர் ஒரு வழி விட்டுட்டார். அதுக்கு இந்த உதவாக்கர உதயநிதி என்ன பேச்சு பேசினார்? டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste Daily. Taste the Daily. வணக்கம் நேயர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழக பாஜகவுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவுடைய தேசிய செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் திரு ஹெச் ராஜா அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தமிழகத்துல மருத்துவர்கள் ஷார்ட்டேஜா இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கணும், ஆனா இவ்வளவுதான் இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அது இன்னைக்கு பிரச்சனை இல்லை. குமுலேட் ஆஃப் இயர்ஸ் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கு. உடனே அது ஒரு பிரச்சனையா இருக்கு, இங்க இதா இருக்கு, மருத்துவர்கள் போய் சரியில்லை, இப்போ அரசு சரியில்லை அப்படின்னு போடுறது முறையா இருக்கு. தமிழ்நாட்டில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்தில் 2001, 2006 அன்றைய முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா, நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி துவங்கணும் அப்படிங்கிறது எங்கள் இலக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே 15-20 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வரல. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாம் அனுமதி கொடுத்தோம். இன்றைக்கி நேற்று கூட மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்கார், 10,000க்கு மேற்பட்ட மெடிக்கல் சீட்ஸ் அதிகமாகதனால தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு பக்கம் நடக்கணும் தொடர்ந்து. இப்போ பிரச்சனையே மருத்துவம், அதாவது மருத்துவர்கள் இல்லைங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, டாக்டருக்கே பாதுகாப்பு இல்லையே. அதுதான் இப்போ பிரச்சனை. இது எல்லாமே எதுலேருந்து எமானேட் ஆகுது? டாக்டர் பாலாஜி அவர்கள் தாக்கப்பட்டது உடனேயே எனக்கு ஒரு இதில் வருந்தத்தக்க விஷயம், மீடியா அரசாங்கத்தின் தரப்பில் எந்த குற்றமுமே இல்லை, அந்த மருத்துவம் சரியாக செய்யலைன்னு அது யார் சொல்கிறது? இப்போது பேராசிட்டமால் பேசிக் ஆன்டிபயோட்டிக் ட்ரக், காய்ச்சலுக்கான மருந்து. ஆனால் அது அனால்ஜெசிக்கும் பேராசிட்டமால். இப்போ தலைவலிச்சா கூட பேராசிட்டமால் டாக்டர் கொடுப்பார், ப்ரெஸ்கிரைப் பண்ண. ஆமாம், எனக்கு காய்ச்சலே இல்லை, இவர் ஏன் இது கொடுத்தார், தப்பான வைத்தியம்னு பேசுகிறதா? காமன் மேன் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதனால் ஈவன் கேன்சருக்கு, மை மதர் டைட் ஆஃப் கேன்சர் 85. ஓகே, அது சொல்லுவாங்க 1 lakh கேன்சர் பேஷண்ட்டில் ஒன்று தான் அந்த மாதிரியா இருக்குது. இட்ஸ் கால்டு லெதர் பேக் ஸ்டமக் ஆர் லைனஸ்டிக் பிளாஸ்டிக்கா. சரி, அது நம்ம இரைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மூடிடும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ஷிவாஸ் அண்டர் கெமோதெரப்பி. சரி, அதுக்கு எந்த மருந்து கொடுக்கணும் என்னங்கிறத எனக்கு தெரியாது, நான் சொல்லி அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் அப்படி இருக்கிறச்ச ட்ரீட்மெண்ட் ராங் அப்படின்லாம் பேசிக்கிட்டு அதுக்காக டாக்டரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா?
இதெல்லாம் தவறு. ஆனால் மீடியாவில் வேணும்னே டு சேவ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் பல நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, விச் ஐ டோன்ட் லைக். இப்போது நமக்கு இதெல்லாம் ஏன் வெளியில் வருது? இதுக்கு என்ன தீர்வு? இப்போ ஆண்டுக்கு 10,000 மெடிக்கல் சீட்ஸ் கூடுதுன்னா இந்த மருத்துவர்கள் ஸ்கேர்சிட்டி குறையும். அதுக்கு தான் நாம் முயற்சி எடுக்கணும். அதனால் மாநில அரசாங்கம் அன்றாட நிர்வாகத்தில் இப்போ எப்படி ஒருத்தர் கத்தியோட டாக்டர் ரூமில் நுழைஞ்சார், அப்போ அதுக்கான எந்த விதமான ஸ்க்ரீனிங் ஃப்ரிஸ்கிங் ப்ரொசீஜரே இல்லையா? அது தேவை. ரைட். நாம் கவனிக்க வேண்டியது அதுதான். அரசாங்கத்தை நாம் குற்றம் சொல்கிறது. இப்போ 80,000 டாக்டர்கள் வேணும், 30,000 தான் இருக்காங்க. அது பேசவே இல்லை யாரும். அதை தீர்வு காணணும். தீர்வு காண மத்திய அரசு உதவி செஞ்சுருக்கு. 11 மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்துருக்கிற காரணம் we have to increase the number of students, thereby மருத்துவர்கள் எண்ணிக்கை கூடும். அதுக்கு நாம் செய்யணும். இன்னமும் கூட உதவ மத்திய அரசாங்கம் தயாராக இருக்குது. மருத்துவக் கல்லூரி விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெறும் அப்ரூவிங் ஏஜென்சி இல்லை, they are participating. கேள்வியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அர்பன் நக்சல், திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆல்வேஸ் இப்படி அட்ரஸ் பண்றதுங்கிறது கேள்வியை தவிர்க்கக்கூடிய விதமா பார்க்க கூடாது. இல்லை, நான் சொன்னேன் அந்த கேள்வியை எழுப்புவதே அரசாங்கத்தை தப்புவிக்க செய்வதற்காக. அது மட்டும் இல்லை, ஒரு குற்றத்தை நியாயப்படுத்த. என்ன குற்றத்தை நியாயப்படுத்துறாங்க? அது மருத்துவர் தாக்கப்பட்டது குற்றம். ஒரு நிமிஷம் அனுமதி. இப்போ மருத்துவர் தாக்கப்படுறார், இதை யாரும் ஏற்கல. ஆனா கண்டினியூவஸாக இந்த விக்னேஷுங்கிற அந்த ஆளோ அவருடைய தாயாரோ நெக்லெக்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் ஒரு நிமிஷம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த பண்ணது சட்டத்துப்படி தப்பு எடுத்து பண்ணக்கூடாதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் கண்டினியூவஸா ஒரு டாக்டர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார் அப்படின்னு அவங்களுடைய அம்மா அவனோட ஸ்டேட்மெண்ட் அல்ல, அவங்க அம்மா தவறு செய்த நபர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள சொன்ன பொய்யாக கூட இருக்கலாம். அவர் மேல மெடிக்கல் கவுன்சில் ஒரு புகார் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவமனையில அவர் வேலை செய்வதாகவும், எத்தனை ஆபரேஷன் திமுக கண்ட்ரோல் பண்ற மருத்துவமனையில பண்றாரா? எந்த தனியார் மருத்துவமனையில வேலை பார்க்கறாரு? மெடிக்கல் கவுன்சில் மேல அவர் மேல குற்றச்சாட்டு கொடுத்து அதான் எந்த யார் நிர்வாகத்தில் இருக்கிற மருத்துவமனைங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா, திமுக ஃபேமிலியில் இருக்கிற மருத்துவமனைன்னு கூட எனக்கு கேள்வி இருக்கு. ஆனால் அவர் தப்பே பண்ணியிருக்கட்டும், வீட்டிலிருந்து ஆயுதம் எடுத்துக்கிட்டு போய் கொலை முயற்சி செய்ய நியாயப்படுத்தல. அப்போ நீங்க உங்களோட பொதுவாக மீடியா திராவிடியன் ஸ்டாக்கோட அறிவாலய அடிமைகள்னே நான் சொல்லுவேன் மீடியாவை. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்கூலில் ஒரு மாணவர் ஃபார் தி ஹோல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் 2 வாத்தியார், கிளாஸுக்கு ஒருத்தர், தலைமை ஆசிரியர் ஒருத்தர். என்ன கேவலம் சார்! ஏதாவது ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இந்த மாதிரியாக இருக்கா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது? இந்த மாதிரி 1 2 இல்லை, 1800 ஸ்கூல்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். லெஸ் தேன் 10 சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது. வெக்கமா இல்லை? 57 வருஷமாக திராவிடியன் ஸ்டாக் தானே அரசாங்கம். ஏன் நடக்குது? ஒரு தனியார் பள்ளிக்கூடம் கூட அப்படி இல்லையே. அப்படின்னா என்ன? உங்கள்கிட்ட தவறு இருக்குது. நீங்கள் வடக்கு வளருது தெற்கு தேயுதுன்னு சொல்லி ஜாதி வெறுப்பு, ஒரு குறிப்பிட்ட ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, மாநில வெறுப்பு, தேசிய வெறுப்பு, எல்லாம் வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண் திராவிடியன் ஸ்டாக். மாநில வெறுப்பா? ஆமா, இந்த மாநிலத்தை மற்ற மாநிலங்கள் மீது வெறுப்பு. ஓகே, தேசிய வெறுப்பு சார். நான் சொல்கிறேன், ஈவேரா தலைமையில் சிஎன் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம், அந்த முழு தீர்மானமும் சொல்லலை, நான் பல தடவை சொல்லிட்டேன். வெள்ளையன் வெளியேறக்கூடாது இந்தியாவை விட்டு. ஏன்னா காங்கிரஸ் குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு அழைப்பு விட்ட உடனே இவங்க போட்ட சேலத்தில் முதல் தீகா மாநாட்டில் லண்டனில் அப்படியே வெளியேறுவதாக நினைத்தால் லண்டனில் இருந்து கொண்டால் சென்னை ராஜன் ஆளவன் பட்ட தேச துரோகிகள் இல்லை. நீங்கள் யூ ஆர் ஆன்டி இண்டியன். தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள். 47 ஆகஸ்ட் 15 இது துக்க தினம், கருப்பு கொடி ஏத்துன்னு சொன்ன ஈவேராக்கு செலவைக்கிறதே தேச விரோதங்கிறேன். உங்களோட அடிப்படையே ஆன்டி இந்தியன். ஒரு நிமிஷம் சார். மொழியாலும் மற்ற பிரிவினைகளாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை மையப்படுத்தி அதை நோக்கி நகர்ந்தால் அது அப்படி ஒரு நாளே அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல தான் அவர் சொன்னதா சொல்றாரு. இல்லைங்க, நீங்க ஈவேராவை முழுசா படிங்க, வனவாசம் புஸ்தகத்தை படிங்க. எங்க ஊர் கண்ணதாசன் எழுதினது.
இவர்கள் ஒழுக்கக்கேடர்கள். தமிழை வந்து கேவலமாக பேசினது ஈவேராவை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால தான் ஈவேரா பேரில் ஒரு லைப்ரரி திறக்கிற அன்னைக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் அதெல்லாம் வேண்டாம், ஈவேராவுக்கு பிடிக்காது, அவர் வந்து கல்லறையிலேருந்து ஏந்து வந்து திட்டிடுவார், நம்மளை தடியால் அடிச்சுடுவார், அதனால இங்கே நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாதேன்னு பாடலை இல்லையா? அது உங்களுடைய நரேஷன் இல்லை கோயம்புத்தூர்ல பாடலையா இல்லையா? பாடல. நான் அது நம்ம அது நான் செய்யல. இது இந்த அது மாதிரி ஒரு தப்பா இல்லையா? நரேஷன் அது நீங்க செட் இல்ல பண்ணல. இது தப்பா இல்லையா பாடாது? ஏன்னா தூர்தர்ஷன் ஃபங்க்ஷனில் ஏதோ ஆளுநரோட தப்பு இல்லை, பாடினவர் ஒரு வழி விட்டுட்டார். அதுக்கு இந்த உதவாக்கர உதயநிதி என்ன பேச்சு பேசினார்? நாட்டோட துணை முதலமைச்சர் துணை முதல்வராக இருக்கட்டுங்க, நீங்கள் ஆளுநரை பேசினதுக்கு நீங்கள் யாராவது அதை கண்டித்து ஏதாவது ஒரு டாக் ஷோ நடந்ததா? கொழுப்பு திமிரு யார் ஆளுநர் பற்றியா? அதோடு மட்டும் இல்லை, அவர் வெளியில் போனால் எதால் அடிப்பாங்க தெரியுமா? நான் கேட்குறேன், இப்படி பேசின ஆள் உதவாக்குறதானே? அயோக்கியங்க, அயோக்கியம். ஒரு ஆளுநரை வந்து ஸ்டாண்ட் பை யுவர் வேர்ட்ஸ். எஸ், ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். உதயநிதி ஸ்டாலினை போல ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நபர், அநாகரிகமான நபர் யாரும் கிடையாது. ஏன்னா ஆளுநரை எதால் அடிப்பாங்க? அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலை. அப்படி பேசின கேவலமான நபர் இல்லையா தமிழ்நாட்டினுடைய உதவாக்கர ஸ்டாலின்? யோசிச்சு பாருங்க. அவர் பேசினது சரின்னா இன்னைக்கு நான் பேசுறது எதுவுமே தப்பில்லை. அவர் அந்த மாதிரி இன்ன பொருளால் ஆளுநரை அடிப்பாங்கன்னு பேசினதை குமுதம் ஆதரிக்குதா? இல்ல நான் வந்து நீங்க சொல்றது நான் ஆதரிக்கல. ஃபர்ஸ்ட் ஆன்சர் நான் ஆதரிக்கல. அப்புறம் சரி, நீங்க சொல்றதை நான் ஆதரிக்கல. அது அல்ல, அதுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய அறிவாலய அடிமைகள் இதை கண்டித்து ஊடகத்தில் விவாதம் பண்ணது உண்டா? எனக்கு கோபம் இருக்குன்னா இது அறச்சீற்றம், அறச்சீற்றம். அவ்வளவு கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. ஒரு ஆளுநரை பேசுவீங்க? நியமிக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய யார் நியமிக்கிறார்கள் என்பதனால் உங்களுக்கு இந்த கோபம் இல்லை. ஆளுநர் மாநிலத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன். அந்த அடிப்படையில் நீங்க கருணாநிதி இன்னைக்காவது அவர் ஆளுநரையே அண்ணாதுரையே சொன்னாருலாம் பேசியிருக்கார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் பேசியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரா? பயன்படுத்த மாட்டார். எனக்கு அவரை மிக நெருக்கமாக தெரியும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் உதயநிதிக்கு எதிராக சொல்லலாம். All abusive words in the dictionary can be used against this irresponsible. But please remind, he is our deputy chief minister. So what? டெப்டி சீஃப் மினிஸ்டர் கவர்னர், அவர் வந்து இப்போ ஆளுநர் கவர்னர் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? பேசலாமா? பேசினதை கண்டிச்சிருக்காங்க சொல்லலாம். அதுக்காக நீங்க வந்து நான் அபியூசிவ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலங்கிறது வந்து சரி. நான் அபியூசிவ் வேர்ட் யூஸ் பண்ணலையே. பண்ணலாம்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? பண்ணலாங்கிறேன். அந்த அளவுக்கு மோசமானவர், குட் ஃபார் நத்திங் ஃபெலோ. உங்க சமீபத்தை ஒரு பேட்டியில வந்து விஜயோட பருப்பெல்லாம் வேகாதீங்க அப்படின்னு, அப்புறம் வேற யார் பருப்பு வேகணும்? நான் என்ன சொல்றேன், விஜயோட இது என்ன பிரிவினைவாதியா பிஜேபி? பாசிஸ்ட். நீங்கள் பிரிவினைவாதி இல்லையா சார்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இண்டிவிஜுவல் இஷ்யூஸில் நுழைய விரும்பலை தான். ஆனால் என்ன நீங்கள் தாக்கினீங்கன்னா ஐ நோ வேர் டு ஹிட் ஸோ தட் யூ வில் ஆல்சோ ஃபீல் தி பெயின். நான் கேட்குறேன், அம்மா ஒரு, நான் யாரும் பேர் சொல்லலை, ஒரு குடும்பத்தில் அம்மா ஒரு மதம் அப்பா ஒரு மதமாக இருந்தால் என்ன சார்? அம்மாவை ஏன் கம்பல் பண்ணி மதம் மாற்றுறது? அதுவும் மாமனார்கிட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறத மதம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணி கொடுப்பார். நான் யார் பேரும் சொல்லலை. நீங்க யார் பேரும் சொல்லணும்னு சொல்லனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்ல. இதெல்லாம் என்ன சார்? இதுதான் பிரிவினைவாதம். வீட்டுக்குள்ளே பிரிவினைவாதம் உள்ளவர்கள் இதுக்கு வெளியில பேச பிறக்காதப்ப அவர் பிறக்காதப்ப நடந்த விஷயத்தை இப்ப அவர் பிறந்து இவர் யார் பிறக்கலைன்னே நான் சொல்லலையே. யாரை பத்தி நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கம் இங்க பிரிவினை சிந்தனையா? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனால ஹிந்துக்கள் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு இந்த சர்க்கார் சொல்லிச்சா? அன்னைக்கு முத நாளே முஸ்லீம் பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் எல்லாரும் ஓப்பன் பண்ணாங்க. சரி, ஜல்ஜீவன் அபியானில் ஹிந்துக்கள் வீட்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுப்போம்னு சொல்கிறோமா? சொல்லலை. இல்லை. சரி, பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாவில் ஹிந்துக்கள் தான் பயணிக்கணும்னு சொல்லியிருக்கோமா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? யார் பிரிவினை எண்ணம் உள்ளவர்? உங்கள் மனசில் பிரிவினை எண்ணம் இருக்குது, அதனால நீங்கள் பிஜேபி பேசுகிறீங்க. பிஜேபியை அட்டாக் பண்ணினீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் ரிட்டாலியேட். ஆனா அதுக்காக தான் நான் இருக்கேன். பிஜேபி தானே வரவே இருக்குது விஜயோடைய அரசியல் வரவே கான்ட்ரடிக்ஷன். நான் இல்லை கான்ட்ரடிக்ஷனே இல்லை. நான் வந்து அவர் ஆரம்பிக்கிறார் உடனே வாழ்த்தே சொன்னேன். அதுதான் சொல்றேன். பிஜேபி வந்து முதல்ல வந்து வருங்க தமிழ். ஆனா
நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் காட்டுவீங்க, தான் இழந்த சமஸ்தானத்தை ஆங்கிலேயர்கள் தோற்கடித்து மீட்டெடுத்த தேசபக்தர். இன்னொரு பக்கம் தேச துரோகி. 47 ஆகஸ்ட் 15 இது கருப்பு தினம், எல்லா வீட்லையும் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு சொன்ன தேச விரோதியின் படமா இது? உங்களோட குழப்ப நிலையை காட்டவில்லையா? பெரியாரிடமிருந்து இறை நம்பிக்கை நீங்களாக அதை தவிர்த்து விட்டு மற்ற ஏனைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன தப்பு? அப்படியா? இருங்க சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் சாமி சிதம்பரனாரோட புஸ்தகம் தமிழர் தலைவர் ஈவேரா பக்கம் 35 படிங்க. அதையும் விஜய் ஏற்றுக்கிறாருன்னு சொல்லுவேன் நான். 35 முதல் வரியே என்ன ஆரம்பிக்குது? பெரியார் தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார். சரி. விலைமாதர் வீட்டிற்கு கூட்டாளிகளோடு செல்வார். சரி. அவர் காவிரி ஆற்றங்கரையில் விலைமாதர்களோடும் கூட்டாளியோடும் கும்மாளம் அடிப்பார். இதில் ஒரு வார்த்தை கூட என்னதில்லை. சரி. verbatim I am repeating what was written in a book which is not banned. என்ன? அதற்கு நாகம்மையாரை உணவு சமைத்து கொடுக்க சொல்லுவார். நான் கேட்குறேன், தான் விலைமாதர்களோடு கும்மாளம் அடிக்க தன் மனைவியை நீ சோறு சமைச்சு கொடுன்னு சொல்கிறது பெண்ணடிமைத்தனமா இல்லை பெண் விடுதலையா? டெல்மி. நான் இல்லாத பேசலை. அவர் சாமி சிதம்பரனார் முகவுரையில் சொல்கிறார், நான் வந்து இதை ஒப்புதல் வாங்கி. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க சார். நீங்கள் பப்ளிக்கில் ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல், அதை கூட விட்டுருங்க. இதுக்கு மனைவியை விட்டு சோறு சமைச்சு கொடுக்க சொல்லுவீங்களா? அப்போ பெண்ணடிமையை ப்ராக்டிஸ் பண்ணலை ஈவேரா? அதை ஏற்றுக்கிறாரா விஜய்? அதனால் நீங்கள் எதா இருந்தால் நான் சொன்னேன், இவங்களோட பேசிக் இது. அங்கே தான் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க சுய பரிசீலனை செய்யட்டும். ஈவேரா அப்போஸ் தி என்ட்ரி ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இன் மதுரை. வைத்தியநாதையர் அவர்கள் கோவில் நுழைவு போராட்டம், சரி, அதுவே யார் கொண்டு வந்தது? ஈவேரா கொண்டு வந்ததா இல்லை திராவிடியன் ஸ்டாக் கொண்டு வந்ததா? ராஜாஜி அவர்கள் இயற்றிய ஆலய நுழைவு சட்டம், டெம்பிள் என்ட்ரி ஆக்ட், உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் அதில் ஈவேரா சொன்ன வார்த்தை, பட்டியல் சமுதாய மக்களோட ஜாதியை சொல்லி சொல்கிறார், இவர்கள் கோவிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், அவர்கள் அளவு தாழ்ந்து போவான். இது ஈவேராவோட ஸ்டேட்மெண்ட். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் என்ன இருக்குது? பட்டியல் சமுதாய மக்கள் தாழ்ந்தவர்கள், அவங்க உள்ளே போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், அவர்கள் அளவு தாழ்ந்து போவான். இதெல்லாம் சமூக நீதியா சார்? சமூக நீதிக்கு விரோதமான இயக்கம் சார் இவங்க. அப்போஸ்ட் திராவிடியன் பார்ட்டிஸ். நான் சொல்கிறேன் சார், விஜய் அந்த கேட்டகரியில் வர்றாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் படத்தோடு நிறுத்தியிருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் சாஞ்சது, நான் பேச மாட்டேன். பிஜேபி பக்கம் சாஞ்சது. ஆமாம், நாங்கள் வந்து வேலுநாச்சியாருக்கு உறவுக்காரனா சார்? நீங்கள் தேசபக்தி கிளைம் பண்ணுறீங்க. ஆமாம் சார். அப்போ நீங்கள் அந்த கேட்டகரியில் தானே சார் வச்சுருப்பீங்க. அப்போ பிஜேபி கிளைம் பண்ணிருக்கோமா? இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் ஈவேரா போன்ற அந்நிய விரோத, இந்த இந்திய விரோத அந்நிய சக்திகளின் கைக்கூலியா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு விஜய் திட்டுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுக்கு நீங்க உடனே ஈவேரா அவர்கள் நிப்பாட்டி இருக்கிறாங்க, பெரியார் அவர்கள் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவருக்கு வந்து இதுதான் நீங்க சொல்றீங்க. ஈவேரா டினோட்ஸ் an ஐடியாலஜி. அதாவது ஒரு பக்கம் பிராமணர்களையும் எதிர்த்து, இன்னொரு பக்கம் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் விரோதமாக இருந்து ஜாதி ரீதியாக இடைப்பட்ட ஜாதிகளை அக்ரிகேட் பண்ணோங்கிற பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி ஈவேராவோடது. ஏன்னா அது மாத்திரம் இல்லை. யூ கைண்ட்லி ரீட் திஸ் புக், தி கேஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு புக்கு, அமெரிக்கன் ஆத்தர் நிக்கோலஸ் பி டிர்கர் எழுதினது. அதில் அவர் தெளிவாக 60 பக்கம் அவர் எழுதின புக்கில் அலாட் பண்ணியிருக்கிறது நீதி கட்சிக்கும் தீகாவுக்கும். அவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்தவ மிஷினரிகள் கிராமங்களில் போய் மதம் மாற்றுறதுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் மதம் மாறணும்னு பேசினா அவங்க வந்து நாங்கள் சாமியை கேட்டு சொல்கிறோம். சாமினா நாட் டைட்டி, பிராமின்ஸ், அர்ச்சகர், நாங்கள் சாமியை கேட்டு சொல்கிறோம். அதனால் அவர் எழுதியிருக்கார், இட்ஸ் நாட் இன் மை வேர்ட்ஸ். அந்த புக்கில் கைண்ட்லி ரீட் இட். அதை நான் பப்ளிக் டொமைன்லேயே போட்டிருக்கேன், இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். கிறிஸ்தவ மிஷினர்கள் அதனால் என்ன சொல்கிறாங்க, வந்து
அன்லெஸ் வி டெமாலிஷ் தி இமேஜ் ஆஃப் பிராமின்ஸ் வி cannot கன்வெர்ட். அதனால் இந்த ஆன்டி பிராமின் ரெக்டாரிக்கே சர்ச்சுகளோட கோரிக்கைக்காக நீதி கட்சியும் இதுவும் அடாப்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் இன்னும் ப்ரூவ் பண்ண முடியும், 1919 1936 வரை 17 ஆண்டுகள் தமிழகத்தில் மெட்ராஸ் ராஜதானியை நீதி கட்சி ஆண்ட பொழுது ஒரு பட்டியல் சமுதாயத்தினர் கூட அமைச்சராக ஆக்கப்படவில்லை. யூ லீவ் அலோன் சீஃப் மினிஸ்டர். அதனால் இவங்களோட ஜெனிசிஸ் ஆன்டி தலித், பட்டியல் சமுதாய மக்களின் விரோதிகள், திராவிட இயக்கத்தினுடைய ஆணி பேர். இப்போ அதிமுகவோட பிஜேபி எப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது? நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து எங்கிட்ட ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அடிப்படையில் கரெக்டு. அதாவது 1991 நான் நிர்வாகியாக இருக்கேன். இந்த 35 ஆண்டு காலத்தில் ஒரு நாள் கூட நான் கூட்டணி பற்றி கருத்து சொன்னது இல்லை. காரணம், கூட்டணி பற்றி முடிவு பாஜக தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் ஆமாம், என்ன முடிவு அவர்கள் எடுத்தாலும் நாங்கள் இதுவரை செயல்படுத்தி இருக்கிறோம். நான் வந்து உங்கள் மூலமாக எல்லாருக்குமே தெரிவிக்கிறது, இதுவரை கூட்டணி வேண்டுமென்று நாம் கூட்டணி கொண்டிருந்தாலும் 98லேருந்து இல்லை தனித்து போட்டிட்டு இருந்தாலும் அது மத்திய தலைமையின் ஒப்புதலோடு, அவர்களுடைய வழிகாட்டுதலோடு. அதனால் இந்த கேள்விக்கு நான் பதில் அளிக்க மாட்டேன். அதே சமயத்தில் இது பற்றி உங்களுக்கு கருத்து இருக்கா இல்லையா? இருக்குது. சொல்ல வேண்டிய இடம் எங்கள் தலைமை, அதுக்கு நீங்கள் இடைத்தரகராக இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா என் தலைமைக்கும் எனக்கும் அவ்வளவு கேப் கிடையாது. நிறைய பாஜகக்குள்ள நிறைய முரண்கள் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படி மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. எஸ்வி சேகர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில நீங்கள் பாஜக எதுக்கு எஸ்வி சேகர் சொல்கிறீங்க? அவர் தான் தெளிவாக சொல்கிறார், ஐ எம் நாட் இன் பிஜேபி இப்போ சொல்கிறாரு. அதனால் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லையே. கட்சிக்கு வெளில இருக்கிறவர் சொல்கிற கருத்துக்கு நான் ஏன் கருத்து சொல்லணும்? நான் சொல்ல தேவையில்லை. ஸோ விஜயை பொறுத்தளவுக்கு விஜய் நீங்கள் வரவேற்கிறீர்கள், ஆனால் கொள்கை தெளிவில்லை. இல்லை, பாலிட்டிக்ஸில் வர அவருக்கு ரைட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அதில் அதை அவர் எக்ஸசைஸ் பண்ணுற நான் வாழ்த்தையே சொல்லியிருக்கேன். என்ன, ஆனால் கொள்கை தெளிவு அவரிடம் இல்லை என்பது என் புரிதல். அதனால் லெட் ஹிம் கிளாரிஃபை. நான் என்ன, பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலேயே ஒரே மதசார்பற்ற கட்சி அதுதான், பாஜக தான். ஏன்னா ஹிந்துக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கட்சி. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் பாதித்தால் வாய் அடைச்சி போயிருப்பாங்க. உதாரணம் சொல்கிறேன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார், ஐ எம் ஃபேன் ஆஃப் ஹிந்துஸ், ஐ எம் ஃபேன் ஆஃப் இந்தியா. இந்த வார்த்தையை ராகுல் காந்தியவோ ஸ்டாலினையோ சொல்ல சொல்லுங்கள். இவங்க யார்? சனாதன இந்து தர்மத்தை குசுமருந்து அடித்து கொள்கிற மாதிரியா கொல்லுவோம்னு பேசுகிறவங்க. அவங்க தான் இப்போ அறநிலைத்துறையிலிருந்து எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மீக அரசியல் அவங்களே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்கிறேன். எத்தனை ஏக்கரா கணக்கில் வந்து இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. சார், கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் மீடியா. ஜேர்னலிசமே படிக்காதவங்க ஜேர்னலிஸ்டாக வந்துடுறாங்க. நான் இதை வந்து பல வருஷம் முன்னாடி ஈவன் இந்த பொன்னியின் செல்வன் என்ன அந்த படத்தில் கூட ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன இது உங்கள் கருத்தா அட்மின் கருத்தான்னு. வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்? ஒரு 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 18-20 வயசு இளைஞர், படிக்காதவர். என்னை பொறுத்தவரை ஜேர்னலிசம் படிக்காமல் தான் அவர் வந்திருக்கார். கையில் மைக் இருந்தால் என்ன வேணால் கேள்வி கேட்பாங்களா? அந்த மாதிரி நான் கேட்குறேன். கோவில் கும்பாபிஷேகங்கள் 1500 கோவில் என்ன சொல்கிறாங்க. இப்போ நான் சம்பந்தபுரத்தில் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அவங்க சிவன் கோயிலுக்கும் ஐயனார் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அறநிலைத்துறை அறக்காசு கொடுத்துருக்கா? இதுக்கு எப்படி சிக்னேச்சர் போடுவார் சேகர் பாபு சார்? எல்லா கோவிலும் கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது நாட் பிகாஸ் ஆஃப் அறநிலைத்துறை, பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட். நான் இந்த இது பேசுகிறேன்னு நீங்கள் கோவப்படக்கூடாது. 2019 கும்பகோணத்து பக்கத்தில் ரெட்டக்குடின்னு ஒரு ஊர். ரெட்டக்குடியில் எங்கள் ஊரில் காரைக்குடியில் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுடைய டெப்டி டைரக்டராக இருந்த
ஒரு டாக்டரேட், படித்தவர், பண்பாளர். அவரோட ஊர் கோவில், அவருக்கு சொந்த ஊர் ரெட்டகுடி. அந்த ரெட்டகுடியில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அறநிலைத்துறை அனுமதி வாங்கி, அதுக்கே நான் எகென்ஸ்ட். நீ யாரை அனுமதி கொடுக்குறதுக்கு? என்ன நீ பைசா கான்ட்ரிபியூட் பண்ணல, நீ இதுக்கு உங்கள்கிட்ட எதுக்கு நம்ம கேட்கணும்? அதனால தான் இன்றைக்கி அரசாங்கம் அஃபிடவிட்டில் ஒத்துன்ருக்கு 980 டெம்பிள்ஸ் ஆர் டோட்டலி டைலாபிட்டேட்டட். இந்து கோவிலை அபகரித்து வச்சுட்டு அதை அழிக்கிறதுக்கு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்ன பண்ணீங்க இத்தனை வருஷமாக? அதே மாதிரி 902 டெம்பிள்ஸ் பார்ஷியலி டைலாபிட்டட், கோவில் அழிந்து கொண்டு இருக்குது. அந்த 1800 ஒரு கோவிலாவது சேகர்பாபு காலத்தில் அல்லது இந்த திரவிடியன் ஸ்டாக் காலத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கா? கும்பாபிஷேகம் எங்கே நடக்குது? பழனியில் நடக்கும், மீனாட்சி அம்மன் நடக்கும், பக்தர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி நடத்துவாங்க. நீங்கள் அது கைத்து போடுவீங்களா? அதனால் இது எல்லாமே போய், அது மட்டும் இல்லை, 12.5 லட்சம் ஏக்கர் இனாம் கிராமங்கள் இருக்குது. அந்த இனாம் லேண்டெல்லாம் டெம்பிள் லேண்ட் இல்லை. உங்கள் நான் கரூருக்கே போய்ட்டு வந்தேன். உங்கள் ரியல் எஸ்டேட் பர்பஸுக்காக நீங்கள் அந்த இனாம் கிராமத்தை கேன்சல் பண்ணி அங்கே இருக்கிற வீடெல்லாம் டெமாலிஷ் பண்ணுவேன்னு நோட்டீஸ் கொடுத்து திமுக காரங்களோட ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு நாங்கள் கோவில் நிலம் மீட்டதாக சொல்வீங்களா? எனக்கு ஒன்றும் வேணாம். 4,76,581 ஏக்கர் நஞ்சை, புஞ்சை, மானாவாரி நிலங்கள் கோவில்களுக்கு இருக்குதுன்னு கொள்கை விளக்க குறிப்பில் சேகர்பாபு படிச்சிருக்கார் சட்டமன்றத்தில். இப்போ எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோமா? எனக்கு அந்த 4,76,581 ஏக்கர் பட்டியல் மட்டும் கொடுங்க ராஜா. அதுக்கு பட்டியல் மட்டும் கொடுங்க. யாரை ஏமாத்துறீங்க? இங்கே வடபழனி கோயிலில் ஏற்கனவே குத்தகைக்கு விட்டவர்கிட்டேருந்து அந்த இடம் வாங்கினா நிலத்தை மீட்டோம்னு சொல்வீங்களா? நான் இன்ஸ்டன்சஸ் கோட் பண்ணி பேசுகிறேன். நான் கேட்குறேன், இங்கே பாப்பாஞ்சத்திரம் அந்த இது ஒரு தீம் பார்க் இருக்குது, குயின்ஸ்லாண்டா கோவில் இடத்துல இருக்குது. 1887 ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு மூலம் அந்த ஊர் ஜமீன்தார் அங்கே பாப்பாஞ்சத்திரத்திற்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமானதுன்னு. நீங்கள் அனாதீனம்னு சொல்லிவிட்டு அந்த இதை அரசாங்கம் எடுக்கிறேங்கிறீங்க. நீங்கள் கோவிலுக்காக இருக்கீங்களா? ஹிந்து விரோத அரசு. நான் இன்ஸ்டன்ஸை சொல்லி சொல்கிறேன். முருகர் மாநாடு நடத்துறாங்க, ஹிந்து இருங்க சார். அந்த மாநாட்டில் போய் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? இது ஆன்மீக மாநாடு அல்ல பேசியிருக்காரா இல்லையா? எங்கள் முருகன் கடவுள் சார். நான் கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் கோவில் நிலம் மீத்திருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான். கோயம்புத்தூரில் இருக்கிற கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ், பொங்கலூர் பழனிசாமி நடத்துகிற கல்லூரி 9 ஏக்கர் நிலம் தில்லை நடராஜனுக்கு வில்வ பூஜைக்காக கொடுத்த இடம். நீங்கள் ரிட்ரை பண்ணுங்கன்னு நீங்கள் அமைச்சரான அன்னைக்கு நான் கேட்டேன். நீ வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் நான் கோயம்புத்தூர் ப்ரெஸ்ஸில் டாக்குமெண்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நாடகம் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், இது ஏன் வார்த்தை இல்லை, நான் கிறிஸ்தவர், என்னுடைய மனைவி கிறிஸ்தவர் சொன்ன உடனே இந்த கிரிப்டோ சேகர்பாபு போட்ட கோஷம் என்ன தெரியுமா? ஐயப்பனுக்கு கோஷம் போடல, முருகனுக்கு கோஷம் போடல, அல்லேலுயா கோஷம் போட்டார். யாரோட கோஷம்? 4 மாவடி மோகன் சி லாசரஸ், இந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள்னு சொன்ன மோகன் சி லாசரஸோட கோஷத்தை போட்டவர் தான் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தான் அறநிலைத்துறை மந்திரி, ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு. அதனால் நீங்கள் இதெல்லாம் கிளைம் பண்ணாதீங்க. ஐ வில் எக்ஸ்போஸ் யூ டு தி கோர்ட். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste the Daily. Taste the Daily.